सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. நாலாவது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம். இந்த அசுரால மோகனம் பண்றதுக்காக பிரகஸ்பதி சுக்ராச்சாரியர் வேஷத்தை போட்டு அங்க போயிருக்காரு. சுக்ராச்சாரியர் தபஸ் பண்றதுக்கு போனார். தபஸ் பண்ற இடத்துல அவர் பாட்டுக்கும் தபஸ் பண்ணிட்டு, இப்ப நம்ம என்ன பண்றோம்னு சொன்னோம்னாக்க ஒரு இதை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஜனகஜியின் கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வி இந்த மாதிரி, அதாவது தத்துவகுணத்தை பிரதானமாக கொண்ட தேவர்களும் முனிவர்களுமே இந்த மாதிரி தங்க காரியத்துக்காக போய் சொல்றதா இருந்தா, இந்த அத்தியாயத்திலேயே அதே கேள்விதான் கேட்க போனோம். ஒரு 15 இது அவ்வாளே இந்த மாதிரி நடந்துக்கிறதா இருந்தாக்க நியாயமா? அப்புறம் யார்தான் நம்புறது, யார் சொல்றதுதான் கேட்கறது அப்படின்னு ஜனங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து அவன் கேட்கிறான். அந்த கேள்வி கேட்கும் போது யாரு அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, இது மாய அப்படின்ற ஒரு ஆங்கிள் அவர் சொல்லின்னு போறார். அந்த மாயங்கிற கேள்வியை நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கிறோம். அத வரும்போது அந்த இடத்துல அதை சொல்றேன். இந்த இடத்துல என்ன பண்றாருன்னு சொன்னோம்னாக்க, அதாவது இந்திரன் என்ன பண்ணா, சுக்ராச்சாரியர் ரொம்ப கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தபஸ்ல அவர் முழுக்க முழுக்க அவர் ஜெயிச்சுட்டாருனாக்க, அதாவது இஃப் ஹி இஸ் அலவுட் டு ஹேவ் ஹிஸ் வே டோட்டலி, அப்புறம் என்ன ஆகும், உலகத்தினுடைய ஆர்டரே கம்ப்ளீட்டா மாறி போயிடும். அசுரெல்லாம் முழுக்க முழுக்க சுய காரியத்துல இருக்கிறவா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படி, அதாவது செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவா பின்னாடி அதேதான் அடுத்த 14வது சாப்டர்லயே அந்த விஷயத்தை தான் எடுத்து சொல்ல போறாரு. அதாவது அந்த மாதிரி இருக்கிறவா இருந்தா அவ தேவலோகத்தை ஆள்றது அப்படின்னு லோகத்தை கண்ட்ரோல் பண்றதுன்னு வந்துடுத்துனாக்க, அவ யார் சொல்றதை கேட்க போறா? அவ வரம் வாங்கிக்கிறா. வரம் வாங்கிட்டு பகவான் சொல்றதை கேட்காம தங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கணும். அதாவது இப்ப நம்ம கடவுளை அசுராலும் சரி தேவாலும் சரி, அதாவது தேவர்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடியவா எல்லாருமே அதே கடவுளை தான், எல்லாரும் அதே பிரம்மா விஷ்ணு சிவனை தான் நான் இது பண்றா, தபஸ் பண்றா, அவரு தான் சந்தோஷப்படுத்துறா, அவர்கிட்ட இருந்துதான் வரணம் வாங்கிக்கிறா. ஆனா வரணம் வாங்கிட்டா விட்டு என்ன நடக்கிறதுன்னா, தேவர்கள் அந்த வரணம் வாங்கி அந்த பூஜையை வாங்கிட்டு அந்த பூஜையை பண்ணி வரணம் வாங்கிட்டு அவ தங்க காரியத்தை பாத்துக்கிறா. அவளும் செல்ஃபிஷா இருக்கலாம், பட் வேர்ல்டு இன்ட்ரெஸ்டுக்கு அகைன்ஸ்டா இல்ல அவ. அதுதான் அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் அசுரால் என்ன பண்றா, இது பஸ்மாசுரன் விருத்தாந்தத்துல நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஜலந்தராசுர விருத்தாந்தம் எல்லா விருத்தாந்தத்திலையும் பார்க்கலாம். அந்த விருத்தாந்தத்துல பஸ்மாசுரன் என்ன பண்ணா, சிவன் யார் தலையில கை வச்சாலும் நம்ம அவ எரிஞ்சு போனோம்னு வரம் வாங்கிட்டான். ஆனா அந்த வரம் வாங்கிட்டவன் சிவன் தலையிலே கை வைக்கிறேன்னு ஆரம்பிக்கிறான் இல்ல. சோ யார் நம்மளுக்கு வரணம் கொடுக்குறாளோ அவ தலையிலேயே கை வச்சு பாக்கணும்னு அவ அசுரால் இருக்கா. அதாவது நம்மளுக்கு வரன் கொடுக்கற இது என்ன ஆகும்னாக்க, இந்த நம்ம ஏறி இருக்கிற மரத்தினுடைய நுனிமரத்துல உட்காந்து அடிமரத்தை வெட்டுறதுங்கிற மாதிரி. சோ அதனாலதான் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாக்க, இப்ப அவளுக்கு வரன் கொடுத்தாச்சு. வரன் கொடுத்தாச்சுன்னா ஒரே தெய்வத்தை தான் எல்லாருக்கும் கொடுக்க போறா. வரன் கொடுத்தாச்சு, தெரியும் அவ இந்த மாதிரி வரணம் வாங்க போறான்னு. அவ அந்த மாதிரி அந்த அளவுக்கு செல்ஃபிஷா இருக்கும் பொழுது அவள்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நார்மலா நியாயமா இருக்கக்கூடிய வகையில நடந்துக்க முடியாது. ப்ராப்ளம் இதுதான். அதாவது எந்த இடத்துல சில பேர் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா போனோம்னு நினைக்கிறாளோ அவ பிரேக் பண்றதை பத்தி கவலைப்படுறது இல்ல. இந்த அசுராலாம் யார் நம்மளுக்கு வரம் கொடுத்தாலோ அவள்கிட்ட நம்ம நியாயமா நடந்துக்க வேண்டாமா, அவ கொடுக்குற சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ண வேண்டாமா அப்படிங்கறத ஃபாலோ பண்றது இல்ல. நீ வரம் கொடுத்துட்டு இல்ல, என்ன பவர்ஃபுல்லா ஆகிட்டே இல்ல, அவ்வளவுதான், இனிமே நான் உன் சட்டத்திட்டத்தை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கறதுதான். சோ இப்ப அவ சட்டத்திட்டத்தை பத்தி கவலைப்படலைன்னா முழுக்க முழுக்க அவளை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த சட்டங்களுக்கு உட்பட்டே கண்ட்ரோல் பண்றதுங்கிறது முடியுமோ, பாசிபிளா இருக்க முடியுமோ? அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட முடியாது. ப்ராப்ளம் என்னன்னாக்க, இப்ப லா மேக்கர் கேன் ஹி பி லா பிரேக்கர். இப்ப என்ன ஆகும், தேவர்கள்லாம் லா மேக்கர் மட்டும் இல்ல, அந்த லாவை ப்ரொடெக்ட் பண்றவாளாகவும் இருக்கா. சோ லாவை ப்ரொடெக்ட் பண்றவாளா இருக்கிறவா அந்த லாவை காப்பாத்துறதுக்காக அதை பிரேக் பண்ணலாமா? கேன் தே டேக் தி லைசன்ஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு தான் சாஸ்திரம் என்ன பதில் சொல்றதுன்னாக்க, இந்த லாமேக்கர் இதை சாம்பிரபரணி மகாத்மியத்துல இதே விஷயத்த சொல்லியிருக்காரு.
இந்த லா மேக்கர் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணிட்டு ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, புராணங்கள் இதுல என்ன எப்படி எடுத்துட்டு போறான்னா, யாரா இருந்தாலும் அவ சட்டத்தை காப்பாத்துறதுக்காகவே கொஞ்சம் சட்டத்தை வளைச்சுக்கணும், கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்தாள்னாக்க வரலாம், தப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம், சட்டத்தை காப்பாத்தணும். சட்டத்தை காப்பாத்தும் போது கொஞ்சம் நீக்கு போக்கு பார்த்துதான் அந்த சட்டத்தை காப்பாற்ற வேண்டியிருக்குன்னு சொன்னோம்னாக்க தங்களுடைய கடமைன்னு அதை செய்யணும். பட் செய்யும் போது என்ன ஆகும், வேற வழி இல்ல, அவ செஞ்சுதான் ஆகணும். இந்த இடத்துல தான் சொல்றது திரிகுணாத்மிகான்னு வரும்பொழுது அந்த திரிகுணாத்மகமான ஒரு சரீரம், அதாவது அசுர சரீரம், அந்த திரிகுணாத்மகமான அசுர சரீரம் தாமச பிரகிருதியில ஒரு தப்பு பண்றதா இருந்தா நம்மளும் அந்த இடத்துல ராஜச தாமச லெவல்ல இறங்கிதான் அந்த காரியத்தை செய்யணும்னா செய்யணும். ஆனா அப்படி இறங்கிறதுக்காக என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனையை அனுபவிச்சாகணும். அதனாலதான் விஷ்ணுவுக்கு எல்லாம் சாபம் வரதெல்லாம். விஷ்ணு சாபத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன, நான் சட்டத்தை பிரேக் பண்றேங்கிறத நான் எடுத்துட்டேன்னா ஒவ்வொருத்தரும் சட்டத்தை பிரேக் பண்ணலான்னு அது ஒரு ஜஸ்டி, நான் இந்த காரணத்துக்காக பண்றேன் அந்த காரணத்துக்காக பண்றேன்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம் இல்லையா. எக்காரணத்தை கொண்டும் அந்த ஜஸ்டிபிகேஷன் பண்ணக்கூடாது, ஜஸ்டிபிகேஷன் அலோவ் பண்ணக்கூடாது. சோ என்ன பண்றா, ஒரு ராஜச தாமச பிரகிருதிகளை கண்ட்ரோல் பண்ணணும்னாக்க அதுக்காக நம்மளும் ராஜச தாமச பிரகிருதியில இறங்கணும்னாக்க இறங்கணும். அது இறங்கணுங்கிறது கடமை, இறங்கணும். ஆனா இறங்குறதுங்கிறது கூடாது இல்லையா. அப்படி இறங்குறதுக்காக என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனை தான் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாக்க, விஷ்ணுவுக்கு சாபத்தினால பிறவி எடுக்கிறார், இந்த மாதிரி பிறந்தார் அந்த மாதிரி பிறந்தாரா அவர் வில்லிங்கா அக்செப்ட் பண்ணிட்டு போறார். அவர் ரெண்டு பேரும் நம்ம ஒரு கடமையை செய்யறோம், அந்த கடமைக்காக கிடைச்சதுன்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் என்ன ஆகுது, இந்த விஷயங்கள் இந்த மாதிரி தான். அதாவது இந்த திரிகுணாத்மகம்னு சொல்லும் பொழுது திரிகுணாத்மகமா வரக்கூடிய ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்றதா இருந்தா அது திரிகுணாத்மகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் முடியும். அந்த காரணம்ங்கிறது அப்படி இருக்கிறதுனால எல்லாமே, அதாவது சத்துவம் ரஜஸ் தமஸ் மூணுமே அந்த திரிகுண சம்பந்தத்தினால வரதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு வரதோ அந்த திரிகுணத்துக்கு தான் இருக்கும். அப்ப அந்த திரிகுணாத்மகத்தினால வரும்பொழுது இதுவும் அந்த காமக்ரோதாதிகளை காட்டும்படி ஆனாதான். ஏன்னா அந்த காமக்ரோதாதிகளை காட்டலைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, எப்படி கண்ட்ரோல் பண்றது, அது தப்பு ரைட்டுங்கிறது எப்படி தெரியும். ஏன்னா இவாளுக்கு சரீர சம்பந்தம் இல்லைன்னாக்க முக்குணங்களை விட்டு தாண்டி இருக்க போறா, அப்ப எதையுமே புரிஞ்சுக்க முடிய போறது இல்ல. சோ இந்த முக்குணங்களுக்குள்ள இருந்தாதான் நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான காமக்ரோதங்கள் கோபலோகங்கள் மோக மத மாச்சரியங்கள்லாம் இருந்தாதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதுனால அதை இவ என்ன பண்றா, அதை காட்டுறா. எந்தெந்த இடத்துல எப்படி காட்டணுமோ அந்தந்த இடத்துல அப்படி காட்டுறா. அப்படிங்கறதுனால எல்லாமே அந்த திரிகுணத்துக்கு உட்பட்டதுன்னு அந்த மாதிரி எடுத்துட்டு போற. புரியுது இல்லையா? பாப்போம். ராஜா கேள்வி கேட்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், அதாவது இந்த ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொன்னாக்க எல்லா சமயத்திலையும் எல்லா இடத்துலயும் எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கணும், எந்த விதமான தப்பும் பண்ணாம இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். அவ ஒரு இது விளையாட்டுக்காக இல்ல, நல்லது கெட்டதுக்காக லோகத்தை காப்பாத்துறதுக்காக கூட இதெல்லாம் எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஆங்கிள் நம்ம எல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்போம், அப்சல்யூட்டா தப்புனா எல்லா இடத்துலயும் எந்த இடத்துலயும் எப்பவுமே தப்பு தான், ரைட்டுன்னா எல்லா இடத்துலயும் எப்பவுமே ரைட்டு தான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எல்லா இடத்துலயும் ரைட்டா இருக்க முடியுமோ, சில இடங்கள்ல ரைட்டும். அதாவது கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா மகாபாரதத்துல இந்த மௌசல பர்வதம் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுவார். நம்மளே இந்த கதையை கேட்டிருப்போம். ஒரு வேடன் யாரோ மானை துரத்தின்னு வருவான், குட்டி மானை துரத்தின்னு வருவான். அந்த மான் ரிஷியோட ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவோம்னாக்கா அவருக்கு பின்னாடி எங்கேயும் போய் ஒளிஞ்சுடும். வேடன் இப்ப வரான், அந்த மான் எங்க இருக்கு, எந்த பக்கமா போச்சு, ஏதா போச்சுன்னா இதே வேற ஒரு கதையும் உண்டு. அதாவது இந்த திருடனை யாரோ தேடின்னு வரா அப்படிங்கிற மாதிரி வழிபோக்குற ஒரு திருடன், இந்த கதை பல இடங்கள்ல வருது. வழிபோக்குற திருடன் தரத்தின் வரான் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த வழிபோக்கிட்டு இருக்கிற பணத்தை மட்டும் பிடிக்க போறது இல்ல, அவளையும் போட்டு போயிடுவான். அதனால யாரும் காட்டி கொடுக்க கூடாதுன்ட்டு. இப்ப காப்பாத்தணும், பொய்யும் சொல்லக்கூடாது. இப்ப என்ன பண்ணான்னா யாரோ என்ன பண்ணா இங்கதான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாலும் ஒரு ரிஷி இங்க இருக்காருன்னு உடனே அந்த திருடன் அந்த ஆளை கொண்டு வர்றான், இல்ல இந்த மானை வேடன் கொண்டு வர்றான். அப்ப அந்த ரிஷிக்கு நரகம் தான் கிடைக்கிறது. அப்ப அந்த ரிஷி கேக்குறார், நான் அந்த உண்மைதானே பேசினேங்கிறார். அதான் அந்த இது திருக்குறள்ல கூட வரும், ஒரு உண்மை வாய்மை எனப்படுவது யாதனையும் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்னு. நான் உண்மையை சொல்றேன்னு பொறுத்தையாருக்கு கஷ்டம் வரதா இருந்தா அந்த பொறுத்தையாருக்கு கஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல, நான் உண்மைதான் பேசுவேன் மாத்த மாட்டேன்னு சொன்னாக்க அது உண்மைன்னு ஆகுமோ? உண்மையினுடைய டெபினிஷன் என்னதுன்னா உள்ளதை உள்ளபடி சொல்றதுங்கிறது மட்டும் இல்ல, அது இருக்கிற ஃபேக்டுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுங்கிறது மட்டும் இல்ல, அந்த ஃபேக்ட் பொறுத்தையாருக்கு தேவையாங்கிறதும் முக்கியம். அதாவது நம்ம எந்த விஷயத்த சொல்லணுமோ
அந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல போறோமோ அவளுக்கு அந்த நேரத்துல அது தேவையா இருக்கக்கூடிய விஷயமா, அதனால இன்னொருத்தருக்கு யாருக்காவது கஷ்டம் வருதா, அதெல்லாமும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா விதத்திலையும் ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா தான் அது உண்மைன்னு டிஃபைன் பண்ண முடியுமே ஒழிய அது ஃபேக்டுக்கு கன்ஃபார்ம் ஆறதுனால மட்டுமே அது உண்மைன்னு ஆயிடப்படாது. அதனாலதான் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். இப்ப இவர் என்ன பண்ணணும், மௌனியா இருந்துட்டாருன்னா இவர் மௌன விரதத்துல இருக்காருன்னு ஆயிடும். மௌனமா இல்லைன்னா என்ன ஆயிடும், அதான் பரீட்சைக்கு என்ன பண்ணா மௌன விரதத்துல இருந்ததுனால அவனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் ராஜாவா இருக்கேன், நீங்க வந்து இந்த இடத்துல எனக்கு நான் அதாவது என்ன ராஜா வரும்போது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்ல. சட்டத்துல யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணா குற்றத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டாக்க பதில் சொல்லியாக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா என்ன பண்றா, அந்த அரெஸ்ட் வாரண்டி வரைக்கும் இஷ்யூ பண்றா இல்லையா? அதே மாதிரிதானே பரீட்சையோட சூழ்நிலையை சொல்லலன்னு உடனே கோவம் வருது, அவன் இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறான். அவன் இன்சல்ட் நினைக்கல, அவன் வந்து தன்னுடைய கோபத்துக்கு ஆங்கர், நான் கேட்டும் பதில் சொல்லலேங்கிற கோபம். ஒரு ராஜாவுக்கு தேவையா இருக்கிற தகவல், அந்த தகவலை கொடுக்க மறுக்கிறாருன்னு அவன் பாக்குறான். உள்ள என்ன பண்றான், அதை இன்சல்ட்னு பாத்துட்டான். அது வர தலைவலி. சோ இப்ப யாருக்கு எந்த இடத்துல எந்த பிரதானம் இருக்கு, எந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அந்த ரிலேட்டிவ் மெரிட்ட பாக்கணும். அது வேற விஷயம், தனியா போயிடுது. ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடியது அவளுடைய ஆங்கிள் அதாவது ஜஸ்டிஃபைபிளா இருக்கா இல்லையா, சோ அதையும் சேர்த்து நம்ம அந்த இடத்துல பாத்துக்கிறோம். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுது, ஒவ்வொருத்தரும் பார்க்க ஒழுங்கும் போது அசுராளுங்கிற என்ன பண்ணுவா, அந்த பொறத்தியாருடைய ஜஸ்டிபிகேஷன் அவ பார்க்க போறது இல்ல. இவ தேவர்கள் அந்த பொறத்தியாருடைய ஜஸ்டிபிகேஷனையும் பாக்குறா. சோ அதனால இந்த மாதிரி ராஜா மாதிரி இருக்கிறவ என்ன பண்றான், ராஜாவை யாருக்கு ரெப்ரசென்ட் பண்றான், இந்த இடத்துல ராஜா ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்மள மாதிரி எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அப்சல்யூட்டா எது உண்மை அப்சல்யூட்டா எது பொய் அப்படின்னு தான் பாக்கணும். அதாவது அதனுடைய கண்டிஷன், அதனுடைய காலதேச வர்த்தமானங்கள், அது வந்து எந்தெந்த இடத்த எப்படி அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறது, அங்க இருக்கிற மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கறதுலாம் இல்லாம உண்மைன்னா ஃபேக்டுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். உண்மையை பேசக்கூடியவா எல்லா நேரத்திலையும் எப்பவும் உண்மையை பேசுறதா இருக்கணும் அப்படின்ட்டு. இப்ப இந்த ரிஷி என்ன பண்ணாரு, உண்மைதான் பேசுறாரு. உண்மையை பேசும், இப்ப உண்மை அவர் பேசுற உண்மை சரியில்லை. ஏன்னா அது என்ன ஆயிடுச்சு, அவர்கிட்ட வந்து அவையும் கேட்டு வந்தவாளை காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் வேற ஒரு ரிஷி சொல்லுவார், யார் பாக்குறாளோ பாக்குறவாளுக்கு பேச தெரியாது, பேசுறவாளுக்கு அவ பார்த்தது இல்ல. அதாவது கண்ணு பாக்குறது ஆனா கண்ணு பேசாது, வாய் பேசுறது ஆனா வாய் வந்து என்ன ஆகும் பார்க்காது. இதுல யார் சாட்சியா இருக்கானோ சாட்சியா இருக்கிறவன் அவன் பேசவும் போறதில்ல பார்க்கவும் போறதில்ல, அவன் வெறும் ஞானத்துக்கு மட்டும்தான் சாட்சியா இருக்கான்னு அவர் என்ன பண்றார், சரி இவருக்கு நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும், அதுக்கு தேடின்னு போனா பரவாயில்லன்னு அவன் எல்லாரும் போயிடுவா. அவன் வந்து மிஸ்லீட் பண்ணணுங்கிறது இல்ல. இது வந்து நான் என்னத்தான் சொல்றது எதன்னு சொல்றது, உனக்குன்னு சொல்றதா அவனுக்குன்னு சொல்றதா. நீ இப்ப பட்டினியா இருக்க, நீ பட்டினியா இருக்கிறதுனால உனக்கு மான் இருக்கிற இடத்த சொல்லலைனாக்க நீ பட்டினியா இருக்க, உன்னுடைய குழந்தைகள் எல்லாரும் என்ன ஆகும், உங்களுக்கு ஆகாரம் கிடைக்காம நீங்க இன்னும் கஷ்டப்படுவேன். ஆனா இதே அதுக்காக நான் அந்த மானை கொடுத்தேன்னா மான் தன்னுடைய உசுரை இழக்கும். நான் யாருக்குன்னு பேசுறது, பாக்குறவன் பேசுறது இல்ல, பேசுறவன் பாக்குறது இல்லைன்னா யாருக்குன்னு பேசுறது, யார் பக்கம்னு சொல்றது, யார் பக்கமும் சைடு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு இல்லையா. சோ அப்படி யார் பக்கமும் சைடு எடுக்க முடியாத சூழ்நிலையினால உன்னுடைய கஷ்டத்துக்கு நீதான் ஒரு விடிவை தேடிக்கணுமே ஒழிய இன்னொருத்த போய் இன்னொருத்த அவளுடைய இதை கேட்டு கூடாது, உதவியை கேட்டு கூடாதுங்கிற மாதிரி அவர் என்ன பண்ற, பொதுவுல பதில் சொல்லிட்டு தனக்கு வந்து இதுல வந்து டைரக்டா நான் சம்பந்தப்பட முடியாது அப்படின்னு பொதுவுல பதில் சொல்லிட்டு போறாரு. அவனுக்கு வந்து என்ன எடுத்து புரிஞ்சதும் புரிஞ்சுக்காதமா அவன் அந்த இடத்துல டைத்தை வேஸ்ட் பண்றது வேஸ்ட்னா அவன் நகர்ந்து போறான். இந்த மாதிரி அதாவது இது வந்து மிஸ்லீட் பண்ணவும் இல்ல, சரியான க்ளூவும் கொடுக்கல, யாருக்காகவும் சொல்லலன்னு இருக்கு இல்லையா. இதுவும் உண்மைதானே, பாக்குறவன் பேசல பேசுறவன் பாக்கலங்கிறதும். சோ உண்மைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல. நம்மளுக்கு உண்மைங்கிறது எதை நினைக்கிறோம், நம்ம எதை பேசுறோமோ பேசப்படுற விஷயமும் பேசுற விஷயமும் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு கன்ஃபார்ம் ஆறதா ஒத்து போறதா, அது ஒத்து போல உலகத்துல அதுதான் சாதாரணமா நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையா அப்படிங்கறதுதான் முக்கியமான டெஃபினிஷன், அதுதான் முக்கியமான டிஸ்கஷன். சில இடங்கள்ல அது உண்மையா இருக்கும், சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல லௌகிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல அது உண்மையா இருக்கும். ஞானத்துக்காக அதாவது பிரமாண பிரமேய விவகாரங்கள்ல அது உண்மையா இருக்கும். யதார்த்தம் பிரமாணம் அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது, எது நாலேஜ் அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது உள்ள விஷயத்த உள்ளபடி எடுத்து காட்டுறது நாலேஜ்னு சொல்லும் போது அது கரெக்டா இருக்கலாம். ஆனா லௌகிக விவகாரங்கள் என்ன ஆகும், சில இடங்கள்ல அது வந்து சில கன்செஷன் இல்ல, அதனுடைய டெபினிஷன் மாறும். அது ரெண்டு பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னு சொல்லும் பொழுது நம்ம எதை உண்மைன்னு நினைக்கிறோமோ, இப்ப இந்த லௌகிகமான டெபினிஷன் இருந்தா யாராவது ஒருத்தருக்கு சாதகமா போயிடக்கூடிய சூழ்நிலை வரும்.
ரெண்டு பேருமே நல்லவா, ரெண்டு பேருமே உண்மையானவா, ரெண்டு பேருமே ஒழுங்கப்பட்டவான இந்த சென்ஸ் நம்ம யாரும் ஒருத்தருக்கும் நம்ம ஒரு பக்கமா சைடு எடுக்கணுங்கிற சூழ்நிலை இல்லாத போது ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து சைடு எடுக்கணும், இல்ல ரெண்டு பேருக்குமே நல்லது பண்ணணுங்கிற நினைக்கும் போது ரெண்டு பேருக்குமே சேர்த்து சொல்லணும். அதாவது இப்ப அந்த மானையும் காப்பாத்தி ஆகணும், வேடனையும் காப்பாத்தி ஆகணுங்கிற சூழ்நிலை வரும்போது பேசுறதுன்னு சொன்னோம்னா யாராவது ஒரு பக்கம் தானே பேச முடியும். அப்ப ஒருத்தருக்காக பேசினோம்னா என்ன ஆயிடும், இன்னொருத்தரவை விட்டு கொடுத்த மாதிரியோ இன்னொருத்தருக்கு கஷ்டப்படுத்தின மாதிரியோ ஆயிடும். அது லௌகிகமா நம்ம உண்மை இல்லைன்னு நினைப்போம். ஆனா ரெண்டு பேருக்கும் சாதகமா பேசக்கூடிய சூழ்நிலை எதுவோ அதுதான் உண்மைன்னு வரும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியல. நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் சாதகமா பேசுறதுங்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெரியாததுனால, அந்த ரெண்டு பேருக்கும் சாதகமா பேசுறதுங்கிற ஸ்கில் எல்லாம் நம்ம கிட்ட ரொம்ப இல்லாததுனால அது நம்மளுக்கு வந்து புரியல. அது நம்ம தப்பு, அதை இவ எல்லாரும் கன்செஷன் எடுத்துக்கிறா, தப்பு பண்றாங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறோம். ஆனா எந்த இடத்துல வந்து சில பேர் வந்து லோகத்துல வந்து என்ன பண்றா, முரட்டுத்தனமா இருக்கக்கூடியவா தங்களுடைய சக்தியை பலவிதமான நியாயமான வழிகள்ல ஒருத்தையாரால கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி அதிகப்படுத்தின்றாளோ அந்த மாதிரி அதிகப்படுத்தின்றுட்டும் அந்த சக்தியை உபயோகப்படுத்தி லோகத்தையே என்ன பண்றது, கண்ட்ரோல் பண்றது. இப்ப வந்து நியாயமான முறையில தான் திரிபுராசுரர்ல நியாயமா தான் தபஸ் பண்ணா, நியாயமான முறையில தபஸ் பண்ணி பகவான்கிட்ட வர வாங்கிண்டா. நாங்க 3 பேரும் என்ன பண்ணாங்க, வாங்குற வர we have to be invincible அப்படின்ட்டு. So we have to be invincibleன்னு வர வாங்கும் போது நாங்க 3 பேரும் ஒரு செகண்ட் தான் சேருவோம். அந்த செகண்ட்ல ஒரே அந்த ஒரு செகண்ட்ல எங்களை நீங்க வந்து அழிச்சாதான் அழிக்க முடியும் அப்படின்னா எந்த செகண்ட்ல எவா சேருவாங்கிறது அவ தீர்மானம் பண்ணுவா. அந்த அம்பு நம்ம கிட்ட இருந்து இவ கிட்ட போய் சேர்றதுக்குள்ள அவ பிரிஞ்சு போயிடலாம். சோ அம்பினுடைய வேகத்தை காட்டிலும் என்ன, இவ சேர போற டைம் வந்து பஞ்சாங்கத்துல என்னைக்கு மழை பெய்யும்னு போடுற மாதிரி இவ சேர போற டைம் போட போறது இல்ல. இவ சேர போறதுங்கிறது இவளுடைய மென்டல் இது இன்ட்ரெஸ்ட். சோ இவன் எப்ப சேருவான் ஏதா சேருவான்னு தெரியாது. 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேருவான், எப்ப வேணாலும் சேருவான்னாக்க ஒவ்வொரு ஆணைய ஆட்டத்துக்கும் புடல் போட்டுக்கிறதுக்காக சேர்ந்து உட்காந்து ஒரே ஆத்துல எல்லாரும் போட்டுக்க போறான்னு சொல்ல முடியுமா? சோ அந்த மாதிரி இல்லாத போது இவ எப்ப சேருவான்னு தெரியாத சூழ்நிலையில அப்ப என்ன பண்றது, பகவான் தன்னுடைய அட்டகாசத்தினாலே இவாளை எரிச்சு விட்டாருன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அவரும் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஏதாவது அவளுக்கு ஏத்த மாதிரி அதாவது அவ கேட்கிற வரங்கள் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்ல, எல்லா விதமான ட்ரிக்கையும் உள்ள அடைக்கிறதா கேட்கிறா. சோ அந்த ட்ரிக்கை ஓவர் கம் பண்ணணும்னா அதுக்கு ட்ரிக் பண்ணி தானே ஆகணும். அவ கேட்கிற ட்ரிக்கு தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நியாயமான ட்ரிக்கா நம்மளுக்கு தோன்றது. ஆனா பகவான் பண்ற ட்ரிக் எப்படி இருக்கு, அது நம்மளுக்கு ட்ரிக் மாதிரி தெரியுது. மகாபலி வரம் கேட்டா சக்தி, தனக்கு ரொம்ப சக்தி இருக்கணும்ட்டு. ஆனா வாமனர் வரம், பகவான் வாமனரா அவதாரம் எடுத்த போது என்ன ஆகுது, அது ஒரு அன்டியூ ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பட் இட் இஸ் நாட் லைக் அன் அன்டியூ ட்ரிக். அவர் என்ன பண்றாரு, அவன் என்ன மாதிரி வரம் கேட்டானோ அவனுடைய வரத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு இல்லையா. அந்த மாதிரி வரம் அதை இவ வந்து அன்டியூவா பகவான் ஒரு ட்ரிக் எடுத்தாருங்கிற விஷயத்த சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணல. அதனால அவர் தப்பிச்சுட்டார், அதனால அவருக்கு தோஷம் இல்ல. அது வந்து என்ன ஆகும், இட் இஸ் சம் கன்செஷன் வித்தின் லா அப்படின்லாம் அவ எடுத்துட்டு போல. தப்புன்னா தப்புதான். ட்ரிக் பண்ணாருன்னா ஒரு ட்ரிக்கை வந்து இன்னொரு ட்ரிக்னாவது ஜெயிக்க முடியும். சோ இது தப்பா இருந்துட்டு போனோம். அதனால அவர் வந்து என்ன ஆகும், இதையும் திரிகணம் தான், எவ்ரி திங் இஸ் கமிங் அண்டர் திரிகணம். அதை மிஸ்டேக்னு டைரக்டா சொல்லாம அந்த அசுரன் நடந்துன்றது திரிகுண பிரகிருத்தின்னா அந்த அசுரனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இவர் பண்ணினதும் திரிகுண பிரகிருதி அப்படின்னு அந்த திரிகுண பிரகிருதிங்கிற ஆங்கிள்லயே என்ன பண்ற, அந்த ஆங்கிள் அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அதை வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போறா. அது திரிகுண பிரகிருதிங்கிறதுனால அசுரனுக்கு திரிகுண பிரகிருதியா இருக்கிறதுக்காக என்ன ஒரு தோஷம் இருக்கோ, அவனுக்கு என்ன ஒரு தண்டனை இருக்கோ, அதே தண்டனை ஈக்குவலா இவளுக்கும் கிடைச்சிடுறது. அதனால தீஸ் பீப்புள் ஆர் நாட் எக்ஸம்ட். வேற வழி இல்ல, திரிகுணத்தை திரிகுணத்தினால்தான் கண்ட்ரோல் பண்ணணும். இவாளும் சரீர பிரித்தா இருக்கிறதுனால அந்த திரிகுணத்தினுடைய இன்ஃபுளுன்ஸ் தான் இருப்பா. ஆனா தீஸ் பீப்புள் ஆல்சோ வில் அண்டர்கோ இட் அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் தி கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வர மாதிரி டைரக்டா கேட்கிற ஆன்சர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது திரிகுண பிரகிருத்தினா இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆன்சரை கொடுத்துட்டு போற. பாப்போம். ராஜோ வாச, ராஜா இந்த கேள்விதான் கேட்கிறான். கிம் கிருதம் குருனா பச்சாத் துருகு ரூபேண வர்த்ததா சலேனைவிகி தைத்தியானாம் பௌரோகித்தியன தீமதா. கிம் கிருதம் பிருகுணா, அப்புறம் என்ன பண்ணார், அதான் பிருகு வந்து அங்க போனார். அதான் பிருகு வேஷத்துல பிருகஸ்பதி இல்லையா, ஏன்னா சுக்ராச்சாரியார் ஜெயந்தியோட இருக்கார். அதனால பிருகு வேஷத்துல போனார். போயிட்டு அவர் என்ன பண்ணார், சலை நெய்வ, இட் இஸ் டிசீட்ஃபுல் இல்லையா, சலை நெய்விகி தைத்தியானாம் பௌரோகித்தியன, அதாவது அசுராளுக்கு சலமான பௌரோகித்தியத்தினால இவர் ஒரு சல புரோகிதர், அதாவது ஒரு மிஸ்லீடிங் புரோகிதரா, வாஸ்தவமான புரோகிதர்ல புரோகிதர்ன்ற வேஷத்துல தப்பான யாக இயக்கங்கள் பண்ணி வைக்கிறவர்னு அர்த்தம். ஏன்னா அசுரால்லாம் வந்து பாதாளத்துல இருக்கணும்,
அப்ப பாதாளத்துல இருந்து தேவலோகத்தை வந்து புடிச்சுட்டா. தேவலோகத்தை புடிச்சிருந்த போது தேவர்கள்லாம் இப்ப தேவர்களுக்கு இப்ப என்ன எடுத்து ப்ராப்ளம் என்ன எடுத்துனாக்க, தேவலோகத்தை இந்த அசுரால் புடிச்சின்றது மட்டும் இல்ல, தேவலோகத்தை அசுரால் புடிச்சிருந்த போது தேவலோகத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாரையும் அங்கிருந்து கிளப்பி விட்டுட்டா. கிளப்பி விட்டுட்டு என்ன பண்ணா, தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவிர்வாகத்தையும் கொடுக்க விடாம தடுக்கிறா. சோ தேவர்களுக்கு இடமும் இல்ல சாப்பாடும் இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டு போறது. சோ தேவர்கள் தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்றாரு, 2 பேருக்கும் மாத்தி மாத்தி சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையில தேவர்கள் பலம் கூட இருக்கு. சோ அந்த பலம் கூட இருக்கும்போது ஏன்னா அந்த பலத்தை வந்து அசுராலும் தங்க பலத்தை அதிகப்படுத்திக்கிறா. அசுரால கண்ட்ரோல் பண்ணா தேவர்களுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், அவளுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடும் இல்லையா. அதனால அவ என்ன பண்றா, அசுரால் தங்க பலத்தை ஜாஸ்திப்படுத்திக்கும் போது ஜாஸ்திப்படுத்திக்க விடாம தடுக்கிறா. இல்ல ஜாஸ்திப்படுத்திக்கும் போது ஏதாவது ஒரு விதத்துல அது பயன்பட முடியாம பண்ணிடுறா. சோ காவிய மாதா கேஸ் அந்த மாதிரி ஆச்சு. இப்ப சுக்கராச்சாரியார் நான் சிவன்டே இருந்து இன்னும் பலத்தை வாங்கிட்டு உங்களை காப்பாத்துறேன் அப்படிங்கிற, அதுக்குள்ள சுக்கராச்சாரியரை இவ அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு. ஏன்னா சுக்கராச்சாரியார் பலத்தோட வந்தாருனாக்க அவர் பலத்தை பகவான்கிட்ட இருந்து வந்ததுனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அசுரால்லாம் சுக்கராச்சாரியரை வந்து என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லையோ. அசுரால் சுக்கராச்சாரியரை ரிஜெக்ட் பண்ற விதத்துல பண்ணலாம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணிடுவோம்னு ஜெயந்தி அரிச்சு சுக்கராச்சாரியரை வந்து என்ன பண்ணா, அவரை அண்ணன் வீணவை பண்ணின்னு போயிட்டு இந்த இடத்துல பிரகஸ்பதி என்ன பண்றா, அசுராளுக்கு நீ குருவா சுக்கிரர் வேஷத்துல போ, ஏன்னா பிரகஸ்பதியை டைரக்டா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. அதனால சுக்கிரர் வேஷத்துல போன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, மாத்தி மாத்தி ஏதோ யாக யஜ்ஞங்கள் பண்ணி வைக்கிறார். பண்ணி வச்சுட்டு இவ என்ன பண்றா, சுக்கராச்சாரியத்தை இவாளால போக முடியல, இவாளுடைய பவர் குறையிறது. ஏதாவது ஒரு விதத்துல அசுரால கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா அப்படின்ட்டு தான் சலையனைவ பௌரோஹித்தியன. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபீட்ஃபுல், அதாவது மிஸ்லீடிங் புரோஹிதரா இருக்காரு. குருஹூ சுராணம். இப்ப கேக்குறான், குரு அப்படின்னு சொன்னா அவர் உண்மை பேசணும்னா எப்பவுமே எல்லா இடத்துலயும் உண்மை பேச வேண்டியது தானே. குருஹூ சுராணாம் அனிசம். அவர் என்ன பண்றார், சுராணாம் அனிசம் குருஹூ. தேவர்களுக்கு அவர் குரு. குருங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம், பிரகஸ்பதினு ஒரு அர்த்தம், பிரசப்தார்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல பிரசப்தார். சர்வ வித்யாதிபதி ஸ்ததா, சர்வ வித்யா நிதிகி, எல்லா வித்யக்கும் அதிபதி. பிரகஸ்பதிங்கிற வார்த்தைக்கு வித்யா நிதின்னு அர்த்தம். அதாவது அவர்கிட்ட தான் சகலமும் இருக்கு. அவரே தப்பு பண்ணாருனாக்கா அவர் சொல்லிக் கொடுக்குற வித்தியை ரைட்டுன்னு எடுத்துக்கிறதா தப்புன்னு எடுத்துக்கிறதான்னு சந்தேகம். சுதா அங்கிரசகா ஏவாசோ. அங்கிரசன்ற ஒரு பெரிய மகா முனிவரோட உள்ள தக்கதம் சலக்கிருத் முனிகி. அவர் எப்படி இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணலாம், சலக்கிருத்துனாக்க டிசீட்ஃபுல் புரோகிதரா அவர் எப்படி இருக்கலாம். அதாவது பொறுத்தியார ஏமாத்திர, நியாயமா இருக்கணுமா வேண்டாமா, நியாயமா உன்னை பௌரோகித்தியம் பண்ண கூட்டாருன்னா நியாயமான பௌரோகித்தியம் பண்ணணுமா வேண்டாமா, எப்படி பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி. இதுதான் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இதுல எல்லாம் கூட வருது. அதாவது என்ன பண்றாருனாக்க, விஸ்வாமித்திரருக்கு வந்து வசிஷ்டரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு உடனே வசிஷ்டர் வந்து ஒரு யாகம் பண்றதுக்கு பண்ணி வைக்கிறதுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே விஸ்வாமித்திரர் கூப்பிடுறாரு, வசிஷ்டரும் வந்துடுறாரு. என்ன யாகம்னு சொல்லல, யாகம் அதுல இருந்து பின்னாடி டெவலப் ஆகும். அவர் என்ன பண்றாருன்னா, எந்த மாதிரி யாகம் பண்ண போறீள், எதுக்கு சின்ன கல்யாணம் அப்படின்னு, யாகம் வந்து நல்ல காரியத்துக்காக பண்றியா, எதுக்காக பண்ற, எப்படி பண்றேன்னு கேட்டுட்டு அந்த யாகத்தினுடைய பர்பஸ் எல்லாம் கேட்டுட்டுதான் யாகம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துப்பா. அப்புறம் என்ன பண்ணா, நாங்க பிரதான யாகம் வரும்போது சொல்றேன் எதுக்காக அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்துல சொன்னார், வசிஷ்டசி மூர்த்தா விதலது அப்படின்னு சொல்லி பண்ணுங்க, வசிஷ்டர் தலை உடையணும்னு பண்ணுங்கன்னு. வசிஷ்டர் அந்த யாகம் வசிஷ்டர் தான் பண்ணி வைக்க முடியும். வசிஷ்டத்தை பண்ணி வைங்க, பண்ணி வைக்கிறேன்னு வந்தாச்சு, ஆஹா அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் வந்து என்ன பண்ணார், பண்ணி வைக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிச்ச உடனேதான் இவரால விஸ்வாமித்திரருக்கு அதுக்கு மேல என்ன பண்ண முடியல, இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பேஷன்ஸும் இதுவும் இருக்கே அப்படிங்கிற விஷயத்த அவரால் தாங்க முடியாம போறது. அப்புறம் அந்த யாகத்தை நிறுத்த சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறார். யாகத்தை ஆரம்பிச்சு யாகத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு வரும்போது இப்ப என்ன ஆயிடுச்சு, 2 பேருமே இதுல இருக்க ப்ராப்ளத்துல, விஸ்வாமித்திரரும் கர்த்தா அந்த எஜமானுங்கிற முறையில ஆரம்பிச்ச யாகம், இவரும் பண்ணி வைக்கிற பிரிஸ்டுங்கிற முறையில பண்ணி ஆரம்பிச்ச யாகம். ஏன்னா தேவதைகள் எல்லாரும் வந்தாச்சு, தேவதைகளுக்கு கூப்பிட்டு தேவதைகளுக்கு அவிர்வாகம் கொடுக்கணும். அந்த அவிர்வாகம் பிரதான யாகம் அதுக்காக தானே கொடுக்கணும். இப்ப ப்ராப்ளம் வருது. அப்புறம் அது என்ன பண்றா, எப்படி அந்த யாகத்தை வந்து சால்வ் பண்றதுன்னு அது அட்ஜஸ்ட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போறா. என்ன வேற ஒரு நல்ல காரியத்துக்காக அது மாத்திப்பா. அதுக்கு பிராயசித்தங்கள்லாம் விசேஷமா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னாக்க, யாக இயக்கியங்கள்லாம் இப்படி பர்பஸ் தெரிஞ்சுட்டுதான் நம்மளாவே போய் மாட்டிக்கப்படாது, பர்பஸ் தெரிஞ்சுட்டு பண்ணி வைக்கிறதா வேண்டாமாங்கிறதுலாம் தீர்மானம் பண்ணிட்டு தான் யாகத்தை பண்ணி வைக்கிறதா அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அந்த மாதிரி கண்ட யாகத்தை பண்ணி வைக்க கூட்ட எஜமானனுக்கும் அதனால மகாதோஷங்கள் அப்படிங்கறதுலாம் கான்செப்ட் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறது. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலா டெவலப் ஆறதை காமிக்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து கதை சொல்றது வேதம். அந்த மாதிரி அந்த மாதிரி எப்படி சலமா இருக்கலாம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாதே அப்படின்னு அவன் கேட்கிறான். தர்மசாஸ்திரேஷு சர்வேஷு
சத்தியம் தர்மம். இவங்க சத்தியம்ங்கிறது நான் இப்ப சொன்ன மாதிரி சத்தியம்ங்கிறது என்ன, இட் ஷுட், அதாவது நம்மளுடைய ஸ்பீச் அங்க இருக்கிற ஆக்சுவல் விஷயம், வாஸ்தவத்துல லோகத்துல என்ன விஷயம் இருக்கோ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி சொல்றோமோ அதுக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கணும், டிஸ்அக்ரிமெண்ட் இருக்க கூடாது. அந்த டிஸ்அக்ரிமெண்ட் இருக்க கூடாதுங்கிறது தான் சத்தியம்னு நினைக்கிறா. சத்தியம்ங்கிறது எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் இல்லாம அக்செப்டபிளா இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கல. அது வந்து காம்ப்ரமைஸ். எல்லாருக்கும் ப்ராப்ளம் இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது காம்ப்ரமைஸ். கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் இஸ் சத்தியம் அப்படின்னு நினைக்கிறார். சத்தியம்ங்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பிரம்மம் வந்து சத்திய ரூபமா இருக்கு. பிரம்மம் சத்திய ரூபமா இருக்கிறதுனாலதான் என்ன ஆறுதுன்னு சொன்னோம்னா, நம்ம பொய் சொல்லும் போது பிரம்மம், ஏன்னா பிரம்மத்துக்கு பேரு சத்தியம்னு பேரு இல்லையா, நம்ம பொய் சொல்லும் போது பிரம்மம் நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி போறதாம். ஒவ்வொரு பொய்க்கும் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கான். அதனாலதான் அந்த மாதிரி தள்ளி போகக்கூடாதுங்கிறதுக்காக சந்தியாவந்தனம் பண்ணும்போது ததிக்ராம்னோ அகார்ஷம்னு ஒரு புரோக்ஷனம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த புரோக்ஷனத்துக்கு பேரு சுரபிமத்தின்னு பேரு. அந்த ரிக்குக்கு பேரு சுரபினா நம்ம கிட்ட இருக்கிற சத்தியங்கிற வாசனை நம்மளை விட்டு நகர்ந்து போறது, பிரம்மம் நகர்ந்து போறது. அந்த நகர்ந்து போகாம அந்த தோஷத்துக்கு பரிகாரமாக நம்ம என்ன பண்றோம், அந்த சுரபிமத்தினால புரோக்ஷனம் பண்ணிக்கிறதுன்னு. அந்த மாதிரி சத்தியத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஒவ்வொரு வேளையும் நம்ம எல்லா விதத்திலையும் உண்மையா இருக்குமா அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. சோ சத்தியம்ங்கிறது நம்ம இந்த மாதிரி ஒரு பேசிக் ட்ரூத், அதாவது அக்ரிமெண்ட் வித் எக்ஸிஸ்டிங் திங்ஸ் அப்படிங்கிறதுதான் சத்தியம். அதுதான் சத்தியம், அது மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுட்டதுனால அவன் மேல கேட்கிறான், தர்மசாஸ்திரேஷு சர்வேஷு சத்தியம் தர்மத்திய காரணம். சத்தியம் தான் தர்மத்துக்கு காரணம்னு சொல்லப்பட்டு, சத்தியம் தான் தர்மத்துக்கு காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. பரமாத்மாவும் சத்தியத்தினாலதான் கிடைக்கிறது. அதனாலதான் என்ன ஆகும், சத்தியம் எல்லா விதத்திலையும் பேச. அதனாலதான் கிரகஸ்தனா இருக்கும்போது, லௌகிகனா இருக்கும்போது, விவகாரத்துல இருக்கும்போது எல்லா கான்டெக்ட்லயும் எல்லா இடத்துலயும் சத்தியத்தோட இருக்க முடியாது. அப்படிங்கறதுனால பிரம்மத்துக்காக நம்ம முயற்சி செய்யணும்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடணும், அதாவது சன்னியாசி ஆயிடணும், எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னு சன்னியாசத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் அன்காம்ப்ரமைசிங்கா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சத்தியத்தோட இருக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கலாம் அப்படிங்கறதாக. சோ சத்தியம் தர்மத்திய காரணம் கதிதம் முனிபிகி ஏன ஆத்மாதி லட்சியத்தை. பரமாத்மாவுடைய லாபமும் சத்தியத்தினாலதான் கிடைக்கிறதுன்னா. வாசஸ்பதி ததா மித்யா வக்தா சேத். தானவான் பத்தி அசுரலை குறிச்சு வாசஸ்பதி பிரகஸ்பதியும் மித்யா வக்தா பொய் சொல்லக்கூடியவரா இருக்குமானால், கசத்திய வக்தா சம்சாரி பவிஷ்யதி கிரகாசிரமி. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் யார் உண்மையை பேசுவான்? பிரகஸ்பதி கூட இந்த மாதிரி மிஸ்லீடிங்கா ஒரு பொய்யா நடந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது ஜஸ்டிஃபை பண்ணா, லோகத்துல இருக்கிறவன் பொய் சொன்னா என்ன தப்புன்னு ஆயிடுமே. அவன் பொய் சொல்றதை யார் தடுக்க முடியும்? யார்தான் அப்புறம் வந்து உண்மைக்கு என்னதான் இது இருக்கும், அது பேர் உண்மை பேசுறதுக்கு என்னதான் இன்சென்டிவ் இருக்கும் அப்படிங்கிறான். ரெண்டாவது அவன் இன்னொரு கேள்வி கேட்கிறான், ஆஹாரா அதிகம் போஜ்யம் பிரம்மாண்ட விபவேபின. பிரம்மாண்ட விபவேபி, இந்த உலகத்துல பிரம்மாண்டம் முழுக்க ஒருத்தனுக்கு சொத்தா இருந்தா கூட, அதாவது ஒரு மகா 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 தனிக்கனா ஒருத்தர் இருந்தா கூட அவனால என்ன பண்ண முடியும்? அவனுக்கு வேணுங்கிறது வயசுக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு, அதுக்கு மேல அவனால எதையாவது என்ஜாய் பண்ண முடியுமோ? அவனுடைய பசிய போக்குறதுக்கான ஒரு பிடி சோறு அப்படின்னு சொல்ற பாருங்க, அந்த ஒருவேளை சாப்பாட்டை தவிர அவனால அன்னைக்கு வந்து அதிகப்படியா எதையாவது என்ஜாய் பண்ண முடியுமோ? ஏதாவது அவனுக்கு போஜ்யமா இருக்குமோ? ஆஹாரா அதிகம் போஜ்யம் பிரம்மாண்ட விபவேபின. அவனுக்கு பிரம்மாண்டமே சொத்தா கூட இருக்கட்டும், தங்கத்தைய சாப்பிட முடியும். அதனால என்ன ஆயிடுது, அதுக்காக ததர்த்தம் ஒண்ணுமே அந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியாத போது நம்மளுக்கு தோணுங்கிறது ஒரு கைப்பிடி சோறு அப்படின்னு சொல்லும் போது, முனையோ மித்யா பிரவர்த்தந்தே கதம். முனிவர்களும் மித்யா தவறான வழியில போறாங்கிறது எப்படி ஜஸ்டிஃபை பண்றது? எல்லாருக்கும் தங்களுடைய சர்வைவலுக்கு வேணுங்கிற ஆகாரம் தான் வேண்டிருக்கு. அந்த சர்வைவலுக்கு வேணுங்கிற ஆகாரம்ங்கிறது எவ்வளவு சொத்து இருந்தாலும் எல்லாருக்கும் வேணுங்கிறது ஈக்குவலண்டா ஒரு கைப்பிடி சோறு. அந்த சோத்துக்கு தான் இவ்வளவு தூரம் நம்மளுக்கு நம்ம வேண்டு இருக்குன்னா, அதுக்கு ஏன் போய் நம்ம எல்லாருக்கும் கிடைக்க போறது ஈக்குவலா தான் கிடைக்க போறது, அதிகம் கிடைச்சாலும் நம்மளால பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது அதுக்காக நம்ம போய் இப்படி நடந்துக்கிறோம், பொய் சொல்றோம், தவறா நடந்துக்கிறோம்னாக்க அது எந்த விதத்திலேயாவது ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ? அதுக்கே இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஜனமேஜயம் கேட்க, எதுக்கு பிரகஸ்பதி இப்படி நடந்துக்கணும்னு கேட்கிறான். ததர்த்தம் முனையோ மித்யா பிரவர்த்தந்தே கதம் முனே. ரெண்டாவது சப்த பிரமாணம் உச்சேதம் சிஷ்டாபாவே கதம் நக்கிம். இப்ப வந்து பிரகஸ்பதி வந்து சிஸ்டர், அதாவது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர். சிஸ்டர்னாக்க பெரியவர், மரியாதைக்குரியவர், ஒரு அக்செப்டபிள் ரிலையபிள் பர்சன் அப்படின்னு அர்த்தம். எல்லா விதத்திலையும், அதாவது எந்த விதமாகவும் தவறு செய்ய மாட்டார்,
கனவுல கூட தவற நினைக்க மாட்டார் அப்படின்னு லோகத்துல பெரியவன் நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி யார நம்ம மாடலா எடுத்துக்கிறோமோ, யார் வார்த்தைகளை பிரமாணமா எடுத்துக்கிறோமோ, எல்லா விதமான விஷயத்துக்கும், எல்லா விதமான ப்ராப்ளங்களுக்கும், எல்லா விதமான பொய் உண்மை இது எல்லாத்துக்கும் யார் சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு சிஷ்டாள்னு பேரு. சிஷ்டாபாவே அந்த மாதிரி சிஷ்டாள்னு ஒருத்தர் இருக்க முடியலன்னு சொன்னா, ஏன்னா பிரகஸ்பதியே இப்ப என்ன பண்ணார், தன்னுடைய வசதிக்காக, தன்னுடைய சிஷியாளான தேவர்களுடைய வசதிக்காக பொய்யா ஒரு டிசீட்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கிறாருன்னா, சப்த பிரமாணம் உச்சேதம் நகதம் சப்த பிரமாணம், சப்தம்ங்கிற பிரமாணம்னு சொன்னோம்னாக்க, அதாவது சப்தம்ங்கிறது என்ன, யதார்த்தம் பிரமாணம், உள்ளத உள்ளபடி எடுத்து சொல்றதுக்கு தான் பிரமாணம்னு பேரு. பிரமாணம்னா என்ன அர்த்தம், வேலிட் நாலேஜ். வேலிட் நாலேஜ் என்ன அர்த்தம், அந்த நாலேஜ்னால எடுத்து சொல்லப்படக்கூடிய ஒரு வஸ்து இருக்கு பாருங்க, அந்த நாலேஜ் எந்த விஷயத்தை பிரதிபாதனம் பண்றதோ அந்த விஷயம் உள்ளது உள்ளபடி சொல்றதா இருக்கணும். அதாவது சுக்தியில சுக்தி அப்படின்னு ஞானம் வந்தா அது பிரமாணம். சுக்தியை பார்த்து ஒருத்த சுக்தின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தானா அவனுடைய வார்த்தை பிரமாணம். சுக்தியை பார்த்து ரஜிதம்னு சொன்னா அவனுடைய வார்த்தை பிரமாணம்னு சொல்ல முடியுமோ? ஏன்னா அவனுடைய வார்த்தை எதை சொல்றதோ அங்க என்ன வஸ்து இருக்கோ அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல அக்ரிமெண்ட் இல்ல. அது ரெண்டுத்துக்கு நடுவுல அக்ரிமெண்ட் இல்லாததுனால அது அப்பிரமாணமா போயிடுது. அக்ரிமெண்ட் இருந்தா அது பிரமாணமா போறது. இப்ப உண்மையை பேசாதவன் மித்யாவாதியா யார் இருக்கானோ, பொய் சொல்றவனா யார் இருக்கானோ, பொய் சொல்றவன் எப்படி சொல்ல முடியும்? உள்ள விஷயத்த உள்ளபடி சொல்ல போறது இல்ல. உள்ள விஷயத்த மாத்தியோ இல்ல தனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்ல தனக்கு எப்படி தேவையோ அப்படி சொல்ல போறவன். இப்ப பிரகஸ்பதி மாதிரி இருக்கிறவாளே பொய் சொல்றவாள் ஆயிட்டா யார் எல்லா நிலையிலையும் உண்மை பேசுவான்னு நம்ம எப்படி தீர்மானம் பண்றது? அப்படி உண்மை பேசுவா சிட்டாள்னு டிஃபைன் பண்ண முடியாத ஒருத்தரா ஆயிட்டாள்னா, அந்த மாதிரி லோகத்திலே ஆள் கிடையாதுன்னு ஆயிடுச்சுன்னா, சப்த பிரமாணம் அதாவது யார் சொல்றதையும் நம்ப முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா, பேச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதை ஏத்துக்கிறது, அதை பிலீவ் பண்றதுங்கிறதே இல்லாம போயிடுமோ இல்லையோ? அப்ப சப்த பிரமாணம்னே உலகத்துல இல்லாம போயிடுமோ இல்லையோ? சப்த பிரமாணம், இந்த சப்த பிரமாணம்ங்கிற ஒரு பிரமாணமே உச்சேதம் கதம்னைக்கும் அது என்ன ஆயிடுது, உச்சேதம்னாக்க அது என்ன ஆகும், எக்ஸ்டர்பேஷன், அது கம்ப்ளீட்டா இல்லாமையே எடுத்துடுறது. அப்ப சப்த பிரமாணம்ங்கிறதே இல்லேன்னு ஆயிடுமா ஆகாதா? அப்ப பிரமாணம்னாலே பிரத்யக்ஷ அனுமானம் ரெண்டு. ஏன்னா பிரத்யக்ஷ அனுமானம் ரெண்டும் நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கிடைக்கிறது, அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சப்த பிரமாணம்ங்கிறது இன்னொரு ஆளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. இன்னும் அதாவது இந்த பிரத்யக்ஷம் அனுமானம்ங்கிறது ரெண்டும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், சப்தம்ங்கிறது தேர்ட் பார்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ். சோ தேர்ட் பார்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா தேர்ட் பார்ட்டி கிட்ட ரிலையபிலிட்டி இருக்கணும். இப்ப லோகத்துல ரிலையபிள் பர்சனே யாருமே கிடையாதுன்னா தேர்ட் பார்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்னொருத்தர் பேசுறது, உலகத்துல இன்னொருத்தர் சொல்லி நம்ம கேட்டுக்கிறது ஃபாலோ பண்றதுங்கிறது எதுவுமே நடக்காது. எல்லாமே நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் ஆயிடும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆயிடுச்சுனாக்க ஒவ்வொன்னுத்தையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமோ? பொறுத்தையார் சொல்றதை கேட்டுதான் நம்ம எல்லா இடத்துக்கும் போக வேண்டியிருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதான் இப்ப டாக்டர் சொல்றதுன்னா மருந்து என்ன ஆகும், அவர் சொல்றாரு டாக்டர் ரிலையபிள் டாக்டர்னு அக்செப்ட் பண்ணிட்டு போறோம். நான் ஒவ்வொருத்தரும் தனக்கு தானே டாக்டரா இருக்கணும்னு ஆரம்பிச்சாக்க அவ்வளவு பேரும் டாக்டருக்கு படிக்க முடியுமா, நல்ல டாக்டரா இருக்க முடியுமா, புரிஞ்சுக்க முடியுமா, இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி பார்க்க முடியுமா? அதனால என்ன ஆகுது, சப்த பிரமாணம்ங்கிறது லோக விவகாரத்துக்கு முக்கியமான பிரமாணம். அது இல்லாம லோக விவகாரமே நடக்காது. அசுராள்லாம் சப்த பிரமாணத்தை ஒத்துக்கிறது இல்ல, அவள்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம் மட்டும்தான் பிரதானமா எடுத்துக்கிறா. அதோட அனுமான பிரமாணத்தை தேவையான அளவுக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்தை அடிபட்டு வச்சுட்டு இருக்கிற அனுமான பிரமாணத்தை எடுத்துப்பா. சோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். சோ சப்த பிரமாணம் உச்சேதம் சிஷ்டாபாவே, சிஸ்டர்கள்னு ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ரிலையபிள் பர்சன் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா லோகத்துல சப்த பிரமாணமே பிரகஸ்பதியினுடைய ப்ராப்ளத்தினால என்ன ஆகுது, பிரகஸ்பதியினுடைய ப்ராப்ளம்னா பிரகஸ்பதியினுடைய பிஹேவியர் நம்மளுக்கு ப்ராப்ளம். அதனால என்ன ஆகுது, சப்த பிரமாணங்கிறது இல்லேன்னு ஆயிடாதா? கிருதகர்ம பிரவருத்தி சலகர்ம பிரவருத்தே வா அவிகீதத்துவம் குருவுக்கதம். குருங்கிறவர் பிரகஸ்பதி, சர்வ வித்யா நிதி அப்படின்லாம் சொல்றோம். சலகர்ம பிரவருத்தே இந்த மாதிரி தவறான வழியில அவர் போறதா இருந்தா அவிகீதத்துவம் கதம், அவர் என்ன ஆகும்னா ரிலையபிள் பர்சன். விகானம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அன்ரிலையபிலிட்டி, அவிகீதத்துவம்னா ரிலையபிலிட்டி. சோ அவர் ரிலையபிள் பர்சன் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவர்கிட்ட அன்ரிலையபிலிட்டி கிடையாது அப்படிங்கறது எப்படி ஒத்துக்கிறது? அதனால தேவாகா அதோடு மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இருந்து நம்ம சிருஷ்டியை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவோம், தேவாகா சத்துவ சமுத்பூதாக, தேவர்கள் சத்துவ குணத்திலிருந்து முழுமையாக தத்துவத்தோடு உண்டானவர்கள். ராஜசா மானவாஸ்பிரதாக, மனிதர்கள்லாம் ரஜோகுண பிரவர்த்தர்கள். திரியஞ்ச தாமசா பிரவர்த்தாக, இந்த மிருகங்கள்லாம் இருக்கு இல்லையா,
அதெல்லாம் முழுக்க முழுக்க தமோ குணத்துல. அதுங்களுக்கு என்ன ஆகும், தங்களுடைய சர்வைகள் மட்டும்தான் இருக்க வழியே வேற எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அதனால திரியஞ்சா தாமசா புரோக்தாக உற்பத்தவும் முறிவிக்கல. அதனால முனிவர்கள்லாம் உற்பத்தியில இந்த மாதிரி இந்த 3 பிரதான குணமும் யார் யார்கிட்ட இருக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமரானாம் குரு சாட்சாத் நித்யாவாதி ஸ்வயம் யதி. தேவகுரு சாட்சாத் தேவகுரு ஸ்வயம் மித்யாவாதி எதி, தானே இந்த மாதிரி தவறு செய்யறதா இருந்தா, பொய் சொல்றதா இருந்தா, மிஸ்லீடிங்கா சீட்டிங் பிஹேவ் பண்றதா இருந்தா, சதா கத் சத்தியவக்தா சியாத். லோகத்துல உண்மையை பேசுறவன் யாரும் சொல்ல முடியும்? சத்துவகுணத்துக்கு பிரதானமா இருக்கக்கூடிய தேவர்களுக்கு குருவா இருக்கக்கூடிய பிரகஸ்பதியே இப்படி இருந்தால்னா தாதிசஸ் தாமசஸ் புனகா ரஜோகுணம் தமோகுணம் மட்டுமே நிரம்பியவர்கள் அவளுடைய பிஹேவியரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? சத்துவகுணமே இப்படி இருந்ததுன்னு அர்த்தம். ஸ்வஸ்திதி சத்திய தர்மசிய, தர்மம் எங்க போய் நிற்கும்? சந்தேகோயம் மமாத்மனா, குருவே எனக்கு இந்த விஷயத்துல இப்ப சந்தேகமா இருக்கு. காகதி சர்வஜந்தூனாம் வித்யாபூதே ஜெகத்ரயே. சோ ஜெகத்ரயே, பூலோகம் ரஜோகுணம் நிரம்பினது, அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, பாதாளம்னு எடுத்துட்டோம்னா அதெல்லாம் தமோகுணம் நிரம்பினது. தேவலோகம் சத்துவகுணம்ங்கிறோம். தேவலோகத்திலையும் சத்துவகுணத்தினுடைய ஆதிக்கம் இல்லைன்னு ஆயிடுச்சுனால், 3 லோகத்திலையும் சத்துவகுணம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா சத்துவகுணத்துக்கு எங்கதான் போறது? ஜந்துக்கள்லாம் எங்க போகும்? ஹரிர் பிரம்மா சசிகாந்த சதானியே சுரசத்தமா, எல்லா தேவர்களும் பிரம்மா விஷ்ணுல இருந்து சர்வம் சர்வே சலவிதோ தக்ஷாக. தக்ஷாக எக்ஸ்பர்ட்ஸ், சலவிதோ சீட்டிங்னு சொல்றமே, இந்த சீட்டிங்னு சொல்றமே, இந்த சீட்டிங்ல எல்லாருமே இப்படி எக்ஸ்பர்ட்ஸ் தான் தக்ஷாக. அப்படின்னா மனுஷியானச்சா காகதா, மனுஷர்கள் உண்மை பேசலன்னு சொன்னா அது எப்படி நம்ம தப்புன்னு சொல்றது? காமக்ரோதாபி சந்தப்தாக, காமக்ரோதத்தினால அபிசந்தப்தாக, அதாவது பீடிக்கப்பட்டவர்களா இருக்கார்கள். லோபகத சேதசா, காமக்ரோதத்தினால ஏன் இப்படி பீடிக்கப்பட்டிருக்காங்க? அதாவது they are very much scorched by, அதாவது காமக்ரோதத்தினாலேயே என்ன பண்ணிருக்கா, they are very much moved by, அதாவது they are impelled by that. அபிசந்தப்தாகனாக்க அது அவளை வாட்டுறது அப்படின்னு சொன்ன அர்த்தம். அதுக்காக அவ வேலை செய்யறான்னு அர்த்தம். அதாவது அந்த காமத்தினால அவர்கள் என்ன இருக்காங்கன்னா இந்த மாதிரி வாட்டப்படுறார்கள்னா they are very much for it, very much for it, அந்த மாதிரி லோகோபகத சேதசா, அவர்களுக்கு அதனால லோகம், அது எப்படியாவது அதை அடைஞ்சே ஆகணும்ன்ற ஒரு கிரீடு. அதனால அவ கண்ணை என்ன ஆயிடுறது, மறைச்சு விடுறது. சலே தட்சா சுரா சர்வே முனையச்ச தபோதனாக, தபசே தனம்னு சொல்லக்கூடிய முனிவர்கள் இருக்காளே அவர்களும் என்ன பண்றான்? சலே தக்ஷாக. யாரு? வசிஷ்டோ வாமதேவச்ச விஸ்வாமித்ரோ குருஸ்ததா. வசிஷ்ட வாமதேவ விஸ்வாமித்ராதிகளும் ஏதே பாப்பர்த்தா காத்திர கதித் தர்மசிய மானத, இவர்களும் இந்த மாதிரி அந்த வசிஷ்டர் அந்த இதை எடுத்துட்டு வந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா, மாடை எடுத்துட்டு வந்துட்டாருன்னு, அந்த மாதிரி வருணன் தெரிந்து அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதா இருந்தா கதிர் தர்மசிய மானதனை எல்லாருக்கும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஜாத்திரே மனுஷாவுடைய கதி என்னன்னு சொல்றது? இந்திரோ அக்னி சந்திரமா வேதாக பரதாராபிரதாஸ்ததா ஆரியத்துவம் புவனேஸ்வேஷு ஸ்திதம் குத்திர முனேவத. தங்களுடைய சொந்த இன்ட்ரெஸ்டுக்காக எல்லாரும் இருந்தாருனாக்க லோகத்துல ஆரியன், அதாவது நோபல் அப்படின்னு யாரை எங்க எப்படி சொல்றது? வச்சனம் கசிய மந்தவியம் உபதேச தியானக. உபதேசம்னு யாருடைய வாக்க நம்ம எடுத்துக்கிறது? சர்வே லோபாபிபூதாஸ்ய தேவாஸ்ய முனையா, எல்லாரும் லோபாபிபூதாக, லோகத்தினாலே அபிபூதாகனாக்க லோகத்தினாலே கண்ட்ரோல் பண்ணப்பட்டவர்களா இருக்கும்போது யார் வார்த்தையை நம்புறது, யார் வார்த்தையை எடுத்துக்கிறது, யார் வார்த்தையை உபதேசம்னு கிரகிக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்துக்கு தான் ஆரம்பத்திலே என்ன பண்ண, முதல்ல என்ன இந்த சந்தேகம் ரொம்ப நியாயமான சந்தேகமா பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தோணும். அவன் கேட்கிற கேள்வி நியாயம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கேள்விக்கு தான் முதல்ல பதில் சொல்லும் போது நான் ஆரம்பத்திலேயே அதை சொல்லிட்டேன். திருப்பி இந்த கேள்வி கேட்டு வரா, இந்த கேள்வி ஒவ்வொரு ஆங்கிள்லயும் நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி. பட் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கேள்வி கேட்கும் போது லோகத்துல லௌகிகமா, அதாவது கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் தர்மசாஸ்திரத்தை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னாக்க, தர்மசாஸ்திரங்கள்லாம் குருகுலம் அப்படிங்கறது நம்ம முக்கியமா சொல்றதுக்கான காரணம் என்ன? நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய நாலேஜ் எல்லாமே ஒரு கிராஸ் லெவல்ல இருக்கு. கிராஸ் லெவல்னாக்க பெரும்பாலும் நம்ம புரிஞ்சுக்க கூடிய மாதிரி, அதாவது உண்மை பிரமாணம் அப்படின்னு சொல்ற பாருங்க. உண்மைன்னு சொல்லும் போது அக்ரிமெண்ட் பிட்வீன் ஃபேக்ட் அண்ட் ஸ்பீச், அதுதான் நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிறோம். ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது, பிஹேவியர்னு வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஃபேக்ட்ங்கிறது
ஒவ்வொருத்தருடைய, அதாவது இப்ப வந்து மூணே 3 குணம் தான் இருக்கு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம்னு மூணே 3 குணம் தான் இருக்கு. எல்லா ஜனங்களும் தேவர்கள்ல இருந்து மனுஷியால இருந்து திரியக்கு வரைக்கும் சகலமான பேரும் இந்த 3 குணத்தினால ஆனவர்கள் தான். இப்ப நீங்க வந்து எடுத்து பாருங்க எவ்வளவு விதமான சிருஷ்டி இப்ப இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம், இது இருக்கு பாருங்க, அஷ்டாவிம்சமே வைவஸ்வத மன்வந்தரே. இப்ப இருக்கிறது 28வது சதுர்யுகத்துல கலியுகத்துல நம்ம இருக்கோம். 28வது சதுர்யுகத்துலன்னு சொல்லும் போது ஏற்கனவே 6 மன்வந்திரம் போயிடுது. அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு 7 மன்வந்திரம் வரப்போறது, மொத்தம் 14 மன்வந்திரம். அது ஒரு கல்பத்துல. இன்னும் எவ்வளவு கல்பங்கள் பிரம்மாவுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கல்பத்திலும் எவ்வளவு ஜந்துக்கள், எவ்வளவு ஜீவராசிகள், ஒவ்வொருத்தரும் 3 குணத்தினால் ஆனவா. அதுலயும் தேவலோகத்துல இருக்கிறவா, திரியக் லோகத்துல இருக்கிறவான்னு சகலமான பேரும். அவ்வளவு பேருடைய புண்ணிய பாபங்கள் வேற. ஆனா அவ்வளவு பேருடைய புண்ணிய பாபங்களுக்கும், அவ்வளவு ஜீவ ஜந்துக்களுடைய புண்ணிய பாபங்களுக்கும், அவ்வளவு காலத்துல இருக்கக்கூடிய ஜீவ ஜந்துக்களுடைய புண்ணிய பாபங்களுக்கும், முன்னாடி இருந்த காலம் பின்னாடி வரப்போற காலம், அவ்வளவு பேருக்கும் காரணமா இருக்கிறது இந்த 3 குணம் தான். இந்த 3 குணம் அவ்வளவு பேருக்கான புண்ணிய பாபங்களுக்கான காரணமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பர்முடேஷன் காம்பினேஷன் இந்த 3 குணத்தினால கொடுக்க முடியுமா? இந்த 3 குணம் போருமா அப்படின்னா அது அப்படியே கிடப்புறாங்க என்ன சொல்லுவா. அது வந்து அதுல இருந்து மல்டிபிள் காம்பினேஷன் போட்டுட்டே இருந்தோம்னா அது எவ்வளவு வேணா வரும். அது வந்து இன்ஃபினிட் நம்பரா போயிட்டே இருக்கும். எவ்வளவு பேருக்கு வேணாலும், நீ எவ்வளவு வருஷத்துக்கு வேணாலும், எவ்வளவு யுகங்களுக்கு வேணாலும், எவ்வளவு கோடிக்கணக்கான யுகங்களுக்கு வேணாலும் அது என்ன பண்ணும், சிச்சுவேஷன்ஸும் கொடுக்க முடியும். எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு சிச்சுவேஷனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப எண்ட்லெஸ்ஸா சிச்சுவேஷனை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? எண்ட்லெஸ்ஸான கேரக்டர், எண்ட்லெஸ்ஸான கான்டெக்ட், எண்ட்லெஸ்ஸான பிஹேவியர், எண்ட்லெஸ்ஸான ஆக்டிவிட்டிஸ். ஆனா நம்மளுடைய லாங்குவேஜ் அவ்வளவு எண்ட்லெஸ்ஸா இருக்கும். நம்மளுடைய லாங்குவேஜ் கிராஸா இருக்கு, பிஹேவியர் சட்டிலா இருக்கு. நம்மளுடைய கான்டெக்ட் அண்ட் பிஹேவியர் அண்ட் கேரக்டர் இருக்கு பாருங்க, டூ சட்டில், பட் லாங்குவேஜ் இஸ் வெரி கிராஸ். சோ லாங்குவேஜ் வந்து நம்மளுடைய கான்டெக்ட் அண்ட் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு போருமானதா இல்ல. ஆனா நம்ம அது போருமானதுன்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுதான் என்னுடைய லாங்குவேஜ் எதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அதுதான் என் கேரக்டர் கான்டெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு விடுறோம். அதனால அதை தான் உண்மைன்னு எடுத்துட்டு விடுறோம். அது உண்மை இல்ல. உண்மைங்கிறது அந்த இடத்துல நிறைய உண்மையில வந்து என்ன இருக்கு, நிறைய அதாவது ஷேர்ட் இல்ல. there are different contexts and characters. everything has to be expressed. நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ற சக்தி கிடையாது, எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. அதுதான் அங்க ப்ராப்ளம். அதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு அது தெரியல, அது உண்மை இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விதான் கிடையாது. அதுல வந்து அந்த நிறைய அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சட்டில் டிஃபரன்சஸ் இருக்கு. அதனாலதான் தர்மசாஸ்திரங்கள் இந்த விஷயத்தை சொல்லும் போது என்ன ஆகுது, subtlety has to be understood. Subtlety can be understood only by behavior. It cannot be understood by express. It cannot be expressed. It cannot be understood by words. அதனாலதான் என்ன பண்றது, நம்மளுடைய நாலேஜ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு குருவோட கூடவே இருந்துட்டு, அவர் பக்கத்திலேயே இருந்துட்டு, அவர் எப்படி நடந்துக்கிறாரோ, அவர் எப்படி பிஹேவ் பண்றாரோ, ஒவ்வொரு கான்டெக்ஸ்டையும் அதை பார்த்து படிச்சு புரிஞ்சுட்டேன்னு என்ன அர்த்தம், we have to understand it from his behavior. அதனாலதான் குருவோட இது இருக்கு பாருங்க, அவருடைய ப்ராக்சிமிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் நாலேஜ் தேன் ஃபார் டீச்சிங் அப்படிங்கிறது. அதனாலதான் குருகுல வாசம்ங்கிறது என்ன ஆகுது, தர்ம சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுக்கிறதா இருந்தா கிராஸ் தர்மங்களை புஸ்தகத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுவும் படிச்சு புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனா தர்ம சூக்ஷ்மங்கிறது எங்க இருந்து வரும்? அதனாலதான் அந்த குருவை பத்தி அந்த இதெல்லாம் சொல்லும் போது ஏது பிராமணா சம்பர்ச்சனா யுக்தா அயுக்தாகனா யாரு அப்படின்னு டிஃபைன் பண்ணும்போது யுக்தாக அயுக்தாக அலூக்ஷாக தர்மகாமாசியு அவன் வந்து என்ன, தர்மகாமாசியு தர்மத்தை அனுஷ்டானத்தை தர்மத்துக்காகவே தாம்பிகத்துக்காக தன்னை பொருத்தியா தார்மிகன்னு நினைச்சிருந்து பொருத்தியார மிஸ்லீட் பண்ணி அட்ராக்ட் பண்றதுக்காகங்கிறது இல்ல. தர்மத்தை தர்மத்துக்காகவே அனுஷ்டானம் பண்றவா யாரும். அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும் போது பொருத்தியார் புரிஞ்சுக்கலன்னா அவள்கிட்ட கோவப்படாதவா யாரோ, அவள்கிட்ட வந்து இது இல்லாதவா. அது பேர் என்ன, எந்த விதத்திலையும் ட்ரையா இல்ல. அலூக்ஷாக பொருத்தியார வந்து ஒரு சிம்பத்தியோட அண்டர்ஸ்ட் பண்ணி, அலூக்ஷானா அரூக்ஷாக, தே ஆர் நாட் ட்ரை பீப்புள். அந்த மாதிரி அந்த தார்மிகால வந்து நிறைய டிஃபைன் பண்ணிட்டு வர, அவ பக்கத்துல இருந்து புரிஞ்சுக்கணுங்கிறது அப்படிங்கறதுனால முக்கியமான விஷயம், யாரை எப்படி டீல் பண்ணணுமோ அவளை அவ கூடத்தை வச்சுட்டுதான் டீல் பண்ண முடியும், வேற விதமா டீல் பண்ண முடியாது அப்படிங்கிற இது என்ன சொல்றாருங்கிறத இது அப்படியே அடுத்தது வியாசர் அந்த பதில் அதான். இது திரிகுணாத்மகம், திரிகுணாத்மகத்தை திரிகுணாத்மகமான விஷயத்தை தான் வைரத்தை வைரத்தால் தான் இருக்க முடியும்னு சொல்றோம் இல்லையா.
அந்த மாதிரி வைரத்தால் தான் இருக்க முடியுங்கிறதுனால திரிகுணாத்மகமான விஷயத்தை திரிகுணாத்மகமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமே ஒழிய திரிகுணாத்மகமான விஷயத்த என்ன ஆகும், நீங்க அது நிஸ்திரைகுண்யமா போனீங்கன்னா அதை தாண்டி போயிட்டு அவ்வளவுதான். அதை ரைட்டா தப்பா அதை கண்ட்ரோல் பண்ணணுமா இல்ல, அதனுடைய தேவை அதனுடைய கஷ்டத்துல இருந்து நம்ம மீறி போயிட்டோம்னு அர்த்தம். அதை கண்ட்ரோல் பண்ணல, அதை தண்டிக்கல, அதை பனிஷ் பண்ணல, அதுவே நம்ம வாழ்க்கையில் இல்லாத மாதிரி அது கனவுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ கனவுக்குள்ள அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கனவுக்குள்ள நம்மளும் ஒரு கனவுக்குள்ள இருக்கிற பர்சனா இருக்கணும். முழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அது எதுவுமே தேவையில்லாம ஆயிடுச்சு. இப்போ முழிச்சுட்டு அது தேவையில்லாத தீர்மானம் பண்றது, அது வாண்டான்னு தீர்மானம் பண்றதா, கனவுக்குள்ள தீர்மானம் பண்றதா? யார் ஞானியா இருக்கானோ அவன் வேணா கனவுல இருந்து முழிச்சுக்கலாம். ஆனா தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் கனவுக்குள்ளதானே இருக்க போறா. அப்ப அந்த கனவுக்குள்ள தேவர்களை காப்பாற்றணும்னாக்க கனவுக்குள்ள நம்மளும் ஒரு கனவுக்குள்ள இருக்கிற பர்சனா தானே இருக்கணும். அப்ப நம்மளும் திரைகுண்யமா தானே அதை டீல் பண்ணணும். அதனால எல்லாருமே திரைகுண்யாளா இருக்கா அப்படின்னு வியாசர் அதை எடுத்துட்டு போறார். அது எப்படி எடுத்துன்னு போறாருங்க, திரைகுண்யம்னு சொல்லுவார். கனவுகிறவன் ரொம்ப சொல்லிட்டு இருக்க மாட்டார். சில இடங்கள்ல அதை தாண்டணுங்கிற விஷயத்த மட்டும் கோடி காட்டின்னு போவார். ஏன்னா இது என்ன ஆயிடுது, சாஸ்திரங்களை சொல்றதுக்கு அந்த லௌகிகமான வியாபகாரிகமான விஷயத்த சொல்றதுக்கு வந்ததுனால அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சொல்லும். பாக்கி என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம்.